தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஒரு தற்குறி. சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர். யாரோ எழுதி கொடுக்கறத பிரஸ் ரிலீஸாவும் மேடை பேச்சாவும் பேசிக்கிட்டு இருக்காரு. பிரஸ் மீட்டை கூப்பிட்டு நேரடி கேள்விகளுக்கு பதில் சொல்ல திராணி இருக்கா அவருக்கு? இப்படியெல்லாம் சோசியல் மீடியால விஜய் அவர்களை பார்த்து மிகப்பெரிய விமர்சனங்களை வைக்கிறாங்க. இந்த விமர்சனங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி இருக்கு. இந்த சதியில மாட்டினவங்க தான் விஜயகாந்தும் சீமானும். அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் மாற்றம் அப்படின்னு வந்தவங்க எல்லாரையும் அடிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த பிரஸ் மீட் ஸ்ட்ராட்டஜி. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது கோமாளியாவும் குடிகாரராவும் சித்தரிச்சாங்க. காமெடி மீம் டெம்ப்ளேட்டாலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அவர் அடிக்கடி பிரஸ் மீட் பண்ணாரு. அந்த பிரஸ் மீட்ல கோவப்படுற மாதிரியான கேள்விகளை கேட்டு அதுக்கு அவர் கொடுக்கிற ரியாக்ஷன்ஸை மீம் மெட்டீரியலாவும் குடிகாரராவும் சித்தரிச்சது அன்னைக்கு இருந்த மீடியா. அண்ணன் சீமானை பத்தி சொல்லவே தேவையில்லை. ஒரு நாளைக்கு 10-15 பிரஸ் மீட்டை கூட அசராம அட்டன் பண்ணிட்டு இருக்கார். கட்சியை விட்டு வெளியே போறவங்க முன்னுக்கு பின் முரணா பேசுறார். பிரஸ் மீட்ல இவர் பேசக்கூடிய விஷயங்களுக்கு முட்டு கொடுக்க முடியல அப்படின்னு வெளியே போறாங்க. அடிக்கடி மீடியாவை சந்திக்கிறது அண்ணனுக்கே ஆபத்தாகுது அப்படிங்கிறது அவருக்கே புரியல. இதையெல்லாம் கரெக்டா அனலைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பிரஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமே இருக்கணும் அப்படிங்கிற கொள்கையை ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கிறார் அப்படிங்கிறது தோணுது. இதையே கண்டினியூ பண்ணார் அப்படின்னா மாற்றம்னு சொல்லி வரக்கூடிய கட்சிகளை அழிக்கிறதுக்கான ப்ளூ பிரிண்ட்ஸை எதிரிகள் மாற்ற வேண்டிய தருணம் அப்படின்னு தான் தோணுது.